அரசியலை பொறுத்தளவு மக்கள் முதலாளிகளா இருக்க வேண்டிய இடத்துல அரசியல்வாதிகள் தான் முதலாளிகளா வந்து இருக்காங்க. ஒத்துக்கிட மனசு இல்லைனாலும் அதான் நேசம். எலெக்ஷன் டைம்ல ஆப்வியஸா அம்மா ஓட்டு போடுங்க, அப்பா ஓட்டு போடுங்க அப்படின்ற மாதிரி மக்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ ஸோ அங்கெல்லாம் போய் கையெடுத்து கும்பிட்டு கழுத்துல கட்சி துண்டை வந்து போட்டுக்கிட்டு மக்களை சந்திச்சு ஓட்டு கேட்டு வெற்றி வந்து பெறுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் மக்கள் அப்படியே ஆப்போசிட்டா ஐயா இந்த பிரச்சனையை வந்து தீர்த்து வைங்க, ஐயா எங்க ஊர்ல தண்ணி வரல, எங்க ஊர்ல தெருவிளக்கு சரியா இல்ல அப்படின்ற மாதிரி அரசியல்வாதிகளை தேடி போகக்கூடிய சுச்சுவேஷன் வந்து வரும். ஸோ இதுதான் காலங்காலமா வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இதுல மக்களாகிய நம்ம ஒரு விஷயத்த மறந்துட்டோம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இந்திய ஜனநாயகத்தோட கொள்கையே வந்து என்ன அப்படின்னா, பீப்புள்ஸ் ஆர் த மாஸ்டர், எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆர் சர்வன்ட்ஸ். ஸோ இதுதான் இந்திய ஜனநாயகத்தோட கொள்கையே. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல இன்னைக்கு நம்ம ஒரு அரசியல்வாதிகிட்ட போய் நீங்க மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு சேவகர் அப்படின்றத தைரியமா சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா அதுவே இங்க ஒரு பெரிய டவுட் தான். பட் உண்மை என்ன அப்படின்னா, மக்கள் தான் வந்து முதலாளிகள், இங்க அரசியல்வாதிகள் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய ஒரு சேவகர்கள். இதுதான் வந்து உண்மை.